ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையை பற்றி தீவிரமாக யோசிக்கிறாயா? நிறைய விஷயத்தை பற்றி யோசித்து விட்டாய்? வாழ்க்கையில் எப்பொழுதோ எதையும் பொருட்டு குழப்பிக்கொள்ளாமல் அமைதியாக இரம்மா. நீ அமைதியாக இருந்தால் போதும், நடப்பது அனைத்தும் உனக்கு சாதகமாகவே நடக்கும். எத்தனை நாள்தான் மனவேதனையில் மனக்குழப்பத்தில் இருப்பாய்? எல்லா நிமிஷத்திலேயும் கவலை, கண்ணீர் என்று எதையும் போட்டு குழப்பிக் கொள்ளாதே. யோசித்துப்பார், உன்னுடைய வாழ்வில் நீ எத்தனை விதமான கவலைகளோடு இருந்திருக்கிறாய் என்று. அத்தனை விதமான கவலைகளும் இருந்து உன்னை நான் மீட்டு எடுத்துதானே இருக்கிறேன். அதே மாதிரி இனி வரும் நாட்களிலும் உன்னுடைய அத்தனை விதமான கவலைகளிலும் இருந்து மீட்டெடுப்பேன். ஒரு நாளும் ஒரு பொழுதும் உன்னை நான் கவலையோடு வைக்க மாட்டேன். உன்னுடைய வாழ்வில் வளர்ச்சிகளை கண்டு நீயே பெருமிதப்படும் அளவுக்கு வாழ்வில் இன்பத்தையே நான் சூட்டப் போகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நான் சொல்ல வந்துள்ளேன். ஒரு ஓநாய் பசியால் மிகவும் வாடி மெலிந்து இருந்தது. சாப்பிடுவதற்கு எதுவுமே அகப்படவே இல்லை. அது ஒரு காடு முழுவதும் சுற்றினாலும் எதுவுமே அதுக்கு கிடைக்கவில்லை. அப்பொழுது புஷ்டியாக ஒரு நாய் குஷியாக எதிரே ஓடி வந்தது. அந்த நாயை தின்றுவிடலாம் என்று யோசித்தது. ஆனால் இப்பொழுது இருக்கும் இந்த மெலிந்து இருக்கும் நிலையில் அந்த நாயுடன் சண்டை போட நமக்கு வெம்பில்லை. அதை துரத்தி கடிக்கவும் முடியாது என்று அதற்கு சந்தேகமாக இருந்தது. ஆனால் அதனுடன் நட்பாக பேச ஆரம்பித்த அந்த நாயிடம் நீ புஷ்டியாகவும் அழகாகவும் இருக்கிறாயே என்று புகழ்ந்தது அந்த ஓநாய். புகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்த அந்த நாய் ஓநாயை பார்த்து, நண்பா, நான் சொல்லும்படி செய்தால் நீயும் என்னை போலவே சுலபமாக புஷ்டியாக இருக்கலாம். பசியாலும் பட்டினியாலும் இந்த காட்டிலிருந்து ஏன் கஷ்டப்படுகிறாய்? நான் சொல்லும்படி கேட்டால் புஷ்டியாக நீ மாறிவிடலாம் என்றது. என்னுடன் வெளியே வந்துவிடு, நல்ல தீவனம் உனக்கு கிடைக்கும் என்று சொல்லியிருந்தது. ஓநாய் கேட்டதும் அப்படியானால் நான் வேலை செய்ய வேண்டுமா என்று கேட்டது. நாய் பதில் சொன்னது, வேலையாவது ஏற ஏதாவது ஒன்றும் கிடையாது. வீட்டுக்கு வருகின்ற பிச்சை எடுப்பவர்களை விரட்டி அடிக்க வேண்டும். வீட்டுக்காரர்களை பார்த்தால் வாளை ஆட்டி குலைக்க வேண்டும். இவ்வளவுதான். அதற்கு பதிலாக விதவிதமான உணவுகள் கிடைக்கும். பிரியமாக தன்னுடைய தலையை வீட்டுக்காரர்கள் தடவி கொடுப்பார்கள் என்று சுலபமாகவே சொன்னது. அதற்கும் சுலபமாகவே தெரிந்தது. நாய் சொன்ன வார்த்தைகளை கண்டு ஓநாயோ சுக்கி போனது. நாயுடன் காட்டை விட்டு நாட்டுக்கு போக சம்மதித்தது. இரண்டும் சேர்ந்து புறப்பட்டது. நாய் கழுத்தில் இருக்கும் கயிறை காட்டி இது என்ன என்று கேட்டது. நாய் சொன்னது, அது ஒன்றுமில்லை. ஓநாய், ஒன்றுமில்லை என்றால் உன்னுடைய கழுத்தில் அது ஏன் வந்தது என்று கேட்கும் பொழுது நாய் சொன்னது, என்னை கட்டி போடுவதும் கழுத்தில் மாட்ட சங்கிலிதான் என்று சொன்னது. ஓநாய் கேட்டதும், போடுவார்களா? அப்படியென்றால் உன் இஷ்டப்படி எப்போதும் வேண்டுமானாலும் வெளியே போக முடியாதா என்றது. நாய், ஆம், இப்போதும் போல என்னால் வெளியே போக முடியாது. அதனால் என்னவென்று திருப்பி ஓநாயிடமே கேட்டது. ஓநாய் சொன்னது, நான் எப்பொழுதும் சுதந்திரமாக தான் இருப்பேன். உன்னோடு வந்தால் நான் மாட்டிக்கொள்வேன். எனக்கு எப்பொழுதும் சுதந்திரம் மட்டுமே தேவை என்றது. எனக்கு சுதந்திரம் மட்டுமே தான் முக்கியம். வாழ்க்கையில் எனக்கு எதுவும் தேவையே அல்ல என்று சொல்லிவிட்டு அந்த ஓநாய் அங்கிருந்து புறப்பட்டு விட்டது. இதிலிருந்து நீ என்ன தெரிந்து கொள்கிறாய்? யார் யார் எங்கு இருக்க வேண்டுமோ அங்குதான் இருக்க வேண்டும். யாரையும் பிடித்து வைக்க முடியாது. அவரவர்களுக்கு சுதந்திரம் மட்டுமே முக்கியம். உன்னுடைய குடும்பத்திலும் இப்படித்தான் நிறைய பேர் இருக்கிறார்கள்.
அவரவர்களுடைய சுதந்திரத்துக்காக எப்பொழுதுமே ஏதாவது விஷயம் என்றால் தன்னை பற்றியே யோசிப்பார்கள். அதற்கு பிறகுதான் மற்றவர்களை பற்றியே சிந்திப்பார்கள். நான் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்லட்டா? நீ எப்பொழுதுமே சரி மற்றவர்களுக்காக கவலைப்படாதே. மற்றவர்களுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அறிவுரைகளை எடுத்து கூறாதே. ஏனென்றால் யாரும் எதையும் கேட்க மாட்டார்கள். அவரவர்களுடைய இஷ்டத்திற்குத்தான் இருப்பார்கள். நீ உன்னுடைய வேலையை பார்த்து கொண்டு இருந்தால் போதும். அவரவர்களுடைய வாழ்க்கையில் எப்படி இருந்தால் என்ன? எல்லாம் அவரவர்களுடைய கர்ம வினைப்படியே நடக்கும். அப்படித்தான் இதுவரைக்கும் நடக்கிறது. இதற்கு பிறகும் அப்படித்தான் நடக்கும். நீ யாருடைய தலையெழுத்தையும் மாற்றலாம் என்று நினைத்தால் உன்னையே தேவையில்லாத பிரச்சனைகளுக்குள் மாட்டிவிட்டு போய்கொண்டே இருப்பார்கள். நீ என்னுடைய பிள்ளை. சுதாரிப்போடு நல்ல நல்ல யதார்த்தமான குணங்களோடும் இருந்து கொண்டே இரு. நீ உன் குடும்பத்தில் இருக்கும் அத்தனை பேரும் நான் பார்த்து கொள்வேன். நீ எல்லா நாளும் திருப்தியோடும் சந்தோஷத்தோடும் இருக்க வேண்டும் என்றால் மற்றவருடைய வாழ்க்கையை பற்றி கவலைப்படாமல் நீயாக இருந்தாலே போதும். எப்போ பார்த்தாலும் அவனுக்கு அது நடந்துவிட்டது, அதனால்தான் நான் அவனிடம் பேசினேன், இப்பொழுது அவன் என்னை திட்டுகிறான், அவன் என்னை இது பேசுகிறான் அது பேசுகிறான் என்று கவலைப்படாதே. எல்லாம் ஒரு நாள் மாறும். இந்த சாய் உனக்காகவும் உன் குடும்பத்திற்காகவும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்திலேயும் துணையாக இருக்கும் பொழுது நீ எதற்காக கவலைப்பட வேண்டும்? உனக்கு எல்லா விதத்திலும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்ய நான் இருக்கிறேன். ஏற்கனவே பல நேரத்தில் பலவிதமான காயத்தில் நீ வாழ்ந்து விட்டாய். இதற்கு மேல் உன்னுடைய வாழ்வில் கஷ்டம் நஷ்டம் என்பது ஒன்றுமே அல்ல. எல்லாமே திருப்திகள் மட்டுமே. யோசித்து பார்க்க முடியாத சுபமான விஷயங்களும் யோசித்து பார்க்க முடியாத அற்புதமான விஷயங்களும் இனி வரும் காலகட்டத்தில் நடக்கும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் நிறைய பயமுறுத்தலாம். ஆனால் யாருடைய ஒரு விதமான பயமுறுத்தலையும் யாரையும் நினைத்து கலங்கி உன்னுடைய வாழ்க்கையை நீயே கலங்க வைத்துக் கொள்ளாதே. இன்று உன்னுடைய வாழ்க்கையில் சோகம் என்றால் தொடர்ந்து உன் வாழ்வில் சோகம் என்பதே நிலையானதல்ல. இந்த நிலையும் மாறும், எல்லா நிலையும் மாறும். நீ என்னுடைய பிள்ளை. நான் உனக்காக ஒவ்வொன்றையும் செய்கிறேன். இதற்கு நடுவே யாரும் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு தொந்தரவுகளையும் செய்ய முடியாது. நன்மைகளோ மலரட்டும். உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தேவையான அனைத்து விதமான விஷயங்களும் உனக்கு சாதகமாக கிடைக்கட்டும். யாரை கண்டும் நீ அஞ்ச வேண்டாம். எல்லா நிலையிலும் உனக்காக சாய் இருக்கிறேன் என்று மட்டும் நம்பு. நீ நம்பினால் அனைத்தும் நல்லதே நடக்கும். நீ எப்பொழுதும் என்னுடைய பிள்ளை. நான் எப்பொழுதும் உன்னுடைய அப்பா. இதுதான் உண்மை. நீ எப்பொழுதும் உன்னுடைய குடும்பம் உன்னுடைய வாழ்க்கை என்று இரு. அதுதான் உனக்கு நல்லது. அடுத்தவர்களுக்காக பார்த்தாய் உன்னை அசிங்கப்படுத்தி விடுவார்கள். நல்லதே நடக்கட்டும். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.